கடலலை பாடும் பசுத்தீவின் கரையில் காற்றினில் தமிழின் வாசம் வீசும் யாழ்ப்பாண மண்ணின் பெருமை சொல்ல யுகங்கள் கடந்தும் ஒரு பெயர் வாழும் தனிநாயகம் தனிநாயகம் அடிகளார் தமிழுக்கு தன்னை தந்த நாயகம் உலகம் முழுதும் தமிழை கொண்டு சென்ற ஒப்பற்ற தமிழ் தூதர் தனிநாயகம். நெடுந்தீவு மண்ணே பெருமை கொள்ளு நம் தமிழ் மண்ணின் புகழை சொல்லு கடல் கடந்த தேசம் எங்கும் சென்று கன்னித்தமிழின் பெருமை சொன்னார். தமிழே உயிரென வாழ்ந்த அடிகள் தமிழுக்காய் உலகை சுற்றிய அடிகள் தனிநாயகம் என்றொரு தமிழ் சுடர் தரணியில் என்றும் அணையா சுடர். சேவியர் நிக்கலஸ் ரனிசுலாஸ் என்ற இயற்பெயர் கொண்டு நம் மண்ணினில் உதித்து தமிழின் வரலாற்றை மாற்றிய புலவர். அறிவை தேடும் உள்ளம் கொண்டு அயராது நூல்கள் பலவும் கற்று மொழிகள் பலவற்றில் தேர்ச்சி பெற்று முத்தமிழ் உலகை நோக்கி வந்தார். தனிநாயகம் தனிநாயகம் தமிழுக்கு தன்னை தந்த நாயகம் கடல் கடந்தாலும் தமிழ் மறவாமல் காலம் கடந்தாலும் புகழ் மறையாமல் தமிழ் தூதரே தரணி போற்றும் தமிழ் தூதரே நெடுந்தீவு மண்ணின் பெருமை பாடி நெஞ்சில் உம்மை நாம் ஏந்திடுவோம். ஐரோப்பிய மொழிகள் பல கற்றாலும் இனிய தமிழின் அழகு உணர்ந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று அன்னை தமிழை ஆழமாய் கற்றார். சங்கத்தமிழின் இயற்கை அழகை ஆராய்ச்சியின் வழியே உலகுக்கு சொன்னார். பழந்தமிழ் இலக்கிய செல்வங்களை பாரெங்கும் எடுத்துச் சென்றார். தமிழ் என்பது மொழி மட்டும் அல்ல தலைமுறைகள் தாங்கிய பண்பாடு. தமிழ் என்பது வாழ்வின் அடையாளம் தரணிக்கு அவர் சொன்ன செய்தியது. ஜப்பான் தேசம் முதல் அமெரிக்கா வரை பல நாடுகளிலும் பாதம் பதித்தார். சிலி, பிரேசில், பெரு, மெக்சிகோ தமிழின் பெருமையை எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக மேடைகள் ஏறி பழந்தமிழ் இலக்கியம் பேசினார். தமிழரின் தொன்மை உலகம் அறிய தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார். அதனால் உலகம் அவரை அழைத்தது தமிழின் நடனாடும் தூதுவர். நாடு கடந்த தமிழின் குரலாய் நாளும் ஒலித்தார் தனிநாயகம். கடலே நீ சொல்லாயோ அவர் சென்ற தேசங்கள் எத்தனையோ. காற்றே நீ சொல்லாயோ அவர் சொன்ன தமிழ் சொற்கள் எத்தனையோ. யாதும் ஊரே
தமிழரை ஒன்றாய் சேர்க்க உயிரையே அர்ப்பணித்தவர் அவர். ஐரோப்பிய நூலகம் தோறும் சென்று இருண்ட அறைகளில் ஒளியை தேடினார். மறைந்து கிடந்த தமிழ்ச் சுவடிகளை மீண்டும் உலகின் முன் கொண்டு வந்தார். பழைய தமிழச்சு நூல்களையும் பாரம்பரிய சான்றுகளையும் தேடி தமிழுக்கு தொன்மை உண்டு என்று தரணியின் அறிஞர்க்கு எடுத்து காட்டினார். நூலின் வாசம் அவருக்கு அமுதம், நுண்ணறிவு தேடுதல் அவரது தாவம். தமிழின் வரலாற்றை காப்பதற்காக தன்னுடைய காலத்தை அர்ப்பணித்தார். தமிழறிஞர்கள் ஒன்றாய் கூட தனிநாயகம் கனவொன்று கண்டார். தேசம் வேறென்ற எல்லை உடைத்து தமிழால் அனைவரையும் இணைத்தார். 1964 அறிஞர்கள் ஒன்றிணையும் பாதை அமைத்து உலகத் தமிழாராய்ச்சி மன்றம் உருவாக உறுதியான அடித்தளம் அமைத்தார். ஆராய்ச்சி தமிழுக்கு உயிராக வேண்டும், அறிவியல் பார்வையும் சேர வேண்டும். தமிழின் பெருமை உணர்ச்சியில் மட்டும் அல்ல, ஆதாரத்தோடு உலகம் அறிய வேண்டும். கோலாலம்பூர் நகரம் கண்டது கோடி தமிழர் கனவின் தொடக்கம். 1966 அரங்கேறியது புதிய வரலாறு. முதல் உலக தமிழ் மாநாட்டினை முன்னின்று நடத்த உதவிய பெருமகன். தேசங்கள் பலவில் இருந்த அறிஞர்களை தமிழ் தாய் மடியில் ஒன்றாய் சேர்த்தார். தமிழன் எங்கிருந்தாலும் ஒன்றே, தமிழின் உறவு என்றும் ஒன்றே என்ற உணர்வை உலகுக்கு விதைத்த எங்கள் தமிழ் தூதர் தனிநாயகம். தனிநாயகம், தனிநாயகம், தமிழுலகத்தின் அறிவு நாயகம். பேராசிரியர் ஆய்வாளர் தமிழ் தூதர், பெருமை நிறைந்த தமிழின் காவலர். கடல் சூழ்ந்த எங்கள் நெடுந்தீவின் மண்ணில் காலம் சொல்லும் கதைகளோடு உமது பெயரும் ஒலித்திடட்டும். உலகம் உள்ளவரை வாழ்ந்திடட்டும். இன்றைய குழந்தைகள் அறிந்திட வேண்டும், இவர் நடந்த பாதையை புரிந்திட வேண்டும். தமிழை வீட்டில் பேசுவது மட்டுமல்ல, தமிழின் வரலாற்றையும் கற்றிட வேண்டும். நூல்களை தேடு, வரலாறு படி,
1980 செப்டம்பர் முதல் நாள் வந்த போது உடல் மட்டும் மண்ணில் மறைந்தாலும் உமது தமிழ் பணி மறையவில்லை. பல்கலைக்கழகங்கள் பேசுகின்றன பழைய